ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வி எலக்ட்ரிக்கல். இந்த வீட்டில் ஃபுல் எலக்ட்ரிக்கல் முடிச்சாச்சு. இந்த வீட்டில் என்ன ஆகும்னா, இப்போதைக்கு 2 வீடாக பிரிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இதை ஒரே வீடாக மாற்றுறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பைப் போடணும். இப்போ உள்ள யூஸ் பண்ணுறாங்களே அதுக்கு தகுந்த மாதிரி பைப் போடணும். நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நமக்கு இதான் ரூமு. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து வாசல் வருது ஃப்யூச்சரில். அதனால இதுலேருந்து நமக்கு ஒரு 6 அடி தள்ளி மட்டும் இங்கே ஒரு நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா வந்தோடனே போட இங்கே தான் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபியூச்சரில் மாற்றும் போது நம்ம ஒர்க்கில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே எடுத்த பாக்ஸ் வச்சுருக்கோம். அதேமாரி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தோம்னா நமக்கு பெட் லைட்டு வந்து பெட்டு போட்டாங்கன்னா அதிலே வச்சு சார்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்க்ளூடிங் ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட் இதிலே 2 இயர்ஸ் வச்சு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஏசி பாயிண்ட் வச்சுருக்கோம் இந்த ரூமுக்கு. இதில் வந்து அங்கே ஒரு ஃபியூச்சரில் மட்டும் அங்கே ஒரு பெட்லாம் போகிறோம். அது மட்டும் நம்ம ஏன்னா ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த சைடு நமக்கு வந்து கபோர்டு இருக்குது, அதனால எதுவும் பண்ண முடியல. அடுத்த ரூமுக்கு போயிடலாம் வாங்க. இந்த ரூம்ல என்னன்னா, ஃபியூச்சர்ல வந்து இந்த வழியை அழைச்சிட்டு ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. அதனால நம்ம இந்த செவுத்துல எங்கேயுமே கை வைக்கல. அதனால போர்டு இங்கே வச்சுட்டோம். இப்படி வந்தால் கூட நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணவும் இப்பயும் கரெக்டாக இருக்கும், ஃபியூச்சர்லையும் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம இங்கே பாக்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா ஓவராலாக இந்த ரூமில் ஒரே பாக்ஸ் தான் கேட்டுருக்காங்க. அப்போங்கும் போது ஒரு 2 பின் வச்சாதான் இங்கே யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக இருக்கும். அதனால தான் இங்கே 12 மாடல் கொடுத்துருவோம். இங்கே ஒரு பெட்லாம் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஏசி பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் மேலே ஃபேனு, அடுத்தது ப்ரொஃபைல் லைட்லாம் ஃபியூச்சரில் வரும். நாங்கள் அடுத்தது ஒயரிங் மட்டும் ஃபுல் வியூ அது காட்டுறோம். இப்போ அடுத்தது நம்ம ஹால் போய்க்கலாம். ஹாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாலில் வந்து நம்ம அந்த பர்சன் 2 பக்கம் ரூமு. ஹாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் அந்த ரூமுக்கும் இங்கே தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படின்னா வழி. அப்போங்கும் போது நம்ம இந்த செவத்துல சுத்தமாக எதுவுமே கை வைக்கல. ஏன்னா பைப் லைன் போனால் ஃபியூச்சரில் எதாக இருந்தாலும் பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் மேலேயும் நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். டிவி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுதான் ஹாலு, இதான் டிவி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஃபுல்லாகவே டிபி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே டிபி கொடுத்துருக்கோம். டிவி கண்ட்ரோல் வந்து டிபி கீழே அங்கே வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ யூஸ் பண்ணோம் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் ஃபுல்லாக ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சர்க்கியூட் தான். ஒரு 3 இயரில் அவங்க திருப்பி ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க, அது சின்ன ப்ராப்ளத்தினால. அதனால நம்ம இந்த ஹாலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். அடுத்து நம்ம கிச்சன் போய்க்கலாம். இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு கிச்சனு. கிச்சனில் வந்து இங்கே வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு நேராக ஒரு ஸ்லாப் வந்துடும். எதுக்குன்னா இந்த பக்கம் ஒரு சிங்கு, இங்கே வந்து அடுப்பு வைக்கிற மாதிரி பிளானில் இருக்கிறதுனால இந்த மிக்சிக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். டேபிள் கிரைண்டர் இருக்குல்ல, அதுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நமக்கு தான் கிச்சன். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம டேபிள் கீபிள் போடும் போது திருப்பி இதை உடைக்க விடாதனால தான் இப்போயே உடச்சி வச்சுட்டோம். அந்த பக்கம் பார்த்தோம்னா இதுக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு வருது, ஃப்ரிட்ஜு வெயிட். அதுக்காக தான் இங்கே ஃப்ரிட்ஜுக்காக தான் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபியூச்சரில் எதுவும் கை வைக்காதது பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக வரும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.